அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். நம்மளுடைய நெட் செட் ப்ரிப்பரேஷன்ல டே 22 கிளாஸ் மட்டும் நம்ம சீரீஸ்ல வந்து ரிமூவ் பண்ணப்பட்டது. அதே கிளாஸ நம்ம திருப்பி உங்களுக்காக கொடுக்குறோம். ஸோ நம்ம டே 22 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நியோ கிளாசிக்கல் பீரியட். அதுல 2வது வீடியோ தான் நம்ம வந்து டே 22ல போட்டிருந்தோம். இதற்கு முந்தைய வீடியோல பார்ட் 1 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்க இப்போ இந்த வகுப்பை கவனிக்கக்கூடியவங்க 20, 21 கிளாஸஸ் எல்லாம் தாண்டி வந்தா தான் இந்த வகுப்பினுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரி. இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொனதான் ஸ்விஃப்ட் அவரும், அவர் சார்ந்த 1, 2 ரைட்டர்ஸையும் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் இந்த நியோ கிளாசிக்கல் பீரியட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 1700ல இருந்து 1745க்கு உட்பட்ட காலகட்டம். அதனுடைய எசன்ஸ் 1798 வரைக்கும் இருக்கும். அதாவது இது போப்பினுடைய காலகட்டம். ஏஜ் ஆஃப் போப். அடுத்த காலகட்டம் ஏஜ் ஆஃப் ஜான்சன் அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த ஏஜ் ஆஃப் போப் காலகட்டத்துல தான் நம்ம ஸ்விஃப்ட வந்து அவருடைய ஒரு கண்டெம்பரரியா பார்க்கணும். சரி, ஸ்ட்ரைட் அவே நம்ம லெசனுக்குள்ள போயிடுவோம். ஜொனதான் ஸ்விஃப்ட் 1667 to 1745. ஒரு ஃபேன்சியான இயர் அவருடைய பர்த் அண்ட் டெத் ரெண்டுமே அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் 1667ல நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, லிட்ரேச்சர் உலகத்துல நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. தென் பாருங்க, இவருக்கு நிறைய பென் நேம்ஸ் இருக்குது, சுடோனிம். கடந்த வீடியோல தான் சுடோனிம் ஒரு 10 சுடோனிமை வந்து நம்ம படிச்சுக்கிட்டோம். அதை ஞாபகப்படுத்திக்கிட்டேன். ஓகே, ஸ்விஃப்ட்னுடைய சுடோனிம் பாருங்க, டிராப்பியோ, லெமுவல் கலீவர், ஐசக் பிக்கஸ்டா இப்படிங்கிற மாதிரியான இன்னும் நிறைய பேர்ஸ் வந்து அவருக்கு இருக்கு. சரி, he was an ஆங்கிலோ ஐரிஷ் சட்டையரிஸ்ட். ஓகேங்களா, வெறும் இங்கிலாந்தை சார்ந்தவர் மட்டும் இல்ல, இங்கிலாந்து அயர்லாந்து. ஓகேங்களா, ஆங்கிலோ ஐரிஷ் சட்டையரிஸ்ட், எஸ்ஐயிஸ்ட், பொலிட்டிக்கல் பாம்ப்ளெட்டர், போயட், கிளரிக். பின்னால பாருங்க இவருடைய ப்ரொஃபஷன் டீன் ஆஃப் செயின்ட் பேட்ரிக் கேத்தட்ரல், டப்ளின். டப்ளின்ல இருக்கக்கூடிய இந்த செயின்ட் பேட்ரிக் கேத்தட்ரலினுடைய டீனாகவும் இது மாறுறாரு. இவர் பிறந்த இடம் அயர்லாந்து, ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணது இங்கிலாந்து. அதனாலதான் அவரை வந்து ஆங்கிலோ ஐரிஷ் அப்படின்னு நாம சொல்றோம். இவருடைய காலகட்டத்துல ஏற்பட்ட ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு குளோரியஸ் ரெவல்யூஷன். ஸோ இதற்கு முந்தைய வகுப்புகள்ல இல்ல இன்ட்ரோடக்ஷன் வகுப்புகள்ல இந்த குளோரியஸ் ரெவல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். 1688ல இது என்ன நிகழ்வு அப்படிங்கிறத கமெண்ட்ல கொடுங்க. ரெவல்யூஷன் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லலாம். கழகத்தை தாண்டி ஒரு புரட்சி, ஒரு ஒரு மறுமலர்ச்சி. என்ன மாதிரியான ஒரு மறுமலர்ச்சி இங்கிலாந்துல நடந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரி, அயர்லாந்துல இருந்து தலைவர் இந்த குளோரியஸ் ரெவல்யூஷன் மூலமாக 1667ல இவர் பிறக்கிறாரு. 88ல குளோரியஸ் ரெவல்யூஷன். ஒரு 10-12 வருடங்கள்ல பையன் இங்கிலாந்துக்கு வந்து சேர்றாரு. ஹி பிகம் அன் அசிஸ்டன்ட் ஆஃப் சர் வில்லியம் டெம்பிள். இந்த ப்ராபிங் எல்லாமே நீங்க தான் பண்ணி ஆகணும். சர் வில்லியம் டெம்பிள் யாரு அப்படிங்கறத கண்டுபிடி. அண்ட் ஜொனதான் ஸ்விஃப்ட பொறுத்தவரையிலையும் அவரோட முதல்ல சொல்லும் போதே பாம்ப்ளெட்டர் அண்ட் சட்டையரிஸ்ட் அப்படின்னு தான் நாம சொன்னோம். போப் அவருடைய காலகட்டத்துல எல்லாம் வந்து சட்டையர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அவரும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சட்டையர். ஸோ இங்க ஸ்விஃப்ட் பீங் அ மாஸ்டர் ஆஃப் 2 ஸ்டைல்ஸ் ஆஃப் சட்டையர். ஒன்னு ஹொரேஷியன் சட்டையர், இன்னொன்னு ஜுவானலியன் சட்டையர். ரெண்டுமே 2 பிரிவு. சட்டையர் தான், சட்டையர்னா வந்து ஒரு ஐரானிக்கலா ஒரு இன்டைரக்டா விஷயத்த சொல்லி முடிக்கிறது, சட்டையரிக்கலா சொல்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹொரேஷியன் சட்டையர் பாத்தீங்கன்னா ரோமை சார்ந்த எழுத்தாளர் ஹொரேஸை ஃபாலோ பண்ணி அவருடைய ஸ்டைல்ல ரோமன் சட்டையரிஸ்ட் ஹொரேஸ ஃபாலோ பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியது, அந்த ஸ்டைல கிரிட்டிசைஸ் பண்றது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, தவறுகளை, சமூக தவறுகளை மெல்லமா ரொம்ப வலிக்காத அளவுல எடுத்து சொல்றது, மத்தவங்களுடைய மனம் ரொம்ப புண்படாத அளவுல எடுத்து சொல்றது. இது ஹொரேஷியன் சட்டையர். கொஞ்சம் இருத்தி கொஞ்சம் கூட காட்டமா சொல்லியாச்சுன்னா அதுக்கு பேரு ஜுவானலியன் சட்டையர். இது
ரோம் சட்டையர் ஜுவேனலை பின்பற்றி அவருடைய ஸ்டைலை பின்பற்றி எழுதப்பட்டது. அப்புறம் அகைன் ஜொனத்தான் ஸ்விஃப்ட்டுக்கு வர்றோம். ஜொனத்தான் ஸ்விஃப்ட் பயங்கரமான ஒரு சட்டையரிஸ்ட்னு சொன்னோம். கூட he was an editor of the journal called the Examiner. எப்பவுமே இந்த ஜேர்னல் இதை தாண்டி வரக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீங்க தனியா அந்த லிட்ரரி மூமெண்ட்ஸ் லிட்ரரி ஃபார்ம்ஸ்னு ஒரு நோட் நம்ம ஆல்ரெடி போட சொல்லியிருந்தோம். அதுல நீங்க எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் தனித்தனியா நம்ம படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஜேர்னல் அது வந்து ஒரு தனியா ஒரு 10 பேப்பர்ல எழுதிக்கலாம். 10 பேப்பர் தான் அதிகபட்சம் வரும். இப்போ சுடோனிம், அப்புறம் பாத்தீங்கன்னா நோபல் லாரைட்ஸ், புக்கர் பிரைஸ் வின்னர்ஸ், இப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட் வந்து தனியா நம்ம போடுறது மூலமா அது வந்து அந்த செட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு அதிகமாக உதவலாம். ஓகே, இங்க அகைன் வந்துருவோம். எக்ஸாமினர் நியூஸ் பேப்பர் என்னைக்கு ஆரம்பிக்குது? ஆகஸ்ட் 3, 1710. யார் எடிட் பண்றாங்க? நவம்பர் 2 2வது நாள்ல இருந்து ஜொனத்தான் ஸ்விஃப்ட் அதனுடைய எடிட்டரா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அதுல பணியாற்றுறாரு. இட் ப்ரொமோட்டட், முக்கியமான விஷயம் பாருங்க, இட் ப்ரொமோட்டட் a Tory perspective on British politics. தமிழ்நாடு பொறுத்தவரையிலையும் ஏடிஎம்கே டிஎம்கே, இந்தியாவை பொறுத்தவரையிலையும் பிஜேபி காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2 பிரிவான ஒரு அரசாட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கிலாந்தும் இதே விஷயத்த பேச நினைச்சது. அது விக்ஸ் அண்ட் டோரிஸ். இங்க பாருங்க, இது ஒரு சார்ந்து எழுதக்கூடிய பேப்பர். இப்ப நமக்கு தெரியும் சன் டிவி அப்படின்னா யாருடையதுன்னு தெரியும். அப்புறம் ஜெயா டிவி இல்ல இப்ப ஜே டிவி அப்படின்னா அது யாருடையது நம்ம சொல்லிட முடியும். மக்கள் டிவி யாருடையது, எல்லாம் ஒரு கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள். அதே தான் இங்கிலாந்துலயும் நடந்திருக்குது. இங்கிலாந்து தான் இதுக்கு ஒரு விதை போட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு ஜேர்னலும் ஒவ்வொரு கட்சிகளை இல்ல ஒவ்வொரு கான்செப்ட் ஒவ்வொரு குரூப்பை சார்ந்து இருந்தது. இந்த எக்ஸாமினர் பாருங்க, இட் ப்ரொமோட்டட் a Tory perspective on British politics at a time when Queen Anne had replaced Whig ministers with Tories. விக்ல இருந்த அந்த அமைப்பை சார்ந்த எல்லாரையும் வெளியே தூக்கி போட்டுட்டு டோரிஸ் அங்க அப்பாயிண்ட் பண்ணாங்க குயின் ஆனி. சரிங்களா? மன்னர்களுக்கு வேண்டிதான் இவங்க சண்டை போட்டது. இந்த பேப்பர் சண்டை போட்டது, இந்த ரைட்டர்ஸ் சண்டை போட்டது எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரான ஒரு குயின் ஆர் கிங்கை அப்பாயிண்ட் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய சண்டை. ஸோ ஒரு அந்த எக்ஸ்ட்ராவா ஒண்ணு நீங்க பார்க்கணும். இதை வந்து நீங்க ரெகுலரா எடுக்கக்கூடிய நோட்ஸ்ல எடுக்க வேண்டாம். அடுத்த வரக்கூடிய ஸ்லைட தனியா இந்த லிட்டரரி ஃபார்ம் அப்படிங்கிற இதுல போட்டு வைங்க. விக்ஸ்னா என்ன, டோரினா என்ன? விக்ஸ்னா என்ன? லிபரல் பார்ட்டி. விக்ஸ்னா லிபரல் பார்ட்டி, டோரினா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. ஒன்ஸ் அகைன், கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. லிபரல்னா என்ன? லிபரல்னா தாராளமயமாக்குதல். அதாவது என்ன பண்றது அப்படின்னா, ஒரே ட்ரெடிஷனா இல்லாம அதை உடைக்கிறது. opposing a strong monarch wanted a stronger parliament. அவங்களுக்கு பார்லிமெண்ட் தான் வேணும். அதாவது பெரிய ஒரு மெம்பர் சபை வேணும். அந்த மெம்பர் சபையால எலெக்ட் பண்ணப்பட்ட ஒருத்தன் தான் தனக்கு வந்து கிங்கா இருக்கணும். இது விக்ஸ் சொன்னது. டோரிஸ் என்ன சொன்னாங்க? ஏற்கனவே குயின் ஆனி வந்து டோரிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். அவங்க கன்சர்வேட்டிவ்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலா பழைய பழக்க வழக்கங்களை இன்னும் பிடிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க. அவ்வளவுதான். believed strongly in hereditary suggestion. அதாவது பரம்பரையா ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடியதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் தான் இந்த டோரி. இப்போ குயின் ஆனி அதுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க டோரிஸுக்கு. ரைட். வாண்டட் a strong monarchy. இவனை பொறுத்தவரையிலையும் ஒரு முடியாட்சி வேணும். இவனை பொறுத்தவரையிலையும் ஒரு குடியரசு ஆட்சி மாதிரி ஒரு மெம்பர்ஸ் வச்சு அந்த மெம்பர்ஸ்ல ஒரு ஆளை அவங்க எலெக்ட் பண்ணுவாங்க நல்லவங்கள அப்படிங்கிறது. விக்ஸும் டோரிஸும் இது தனியா எழுதி வச்சுக்கோங்க. இனியும் இதுல என்ன பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் காஃபி ஹவுஸ். விக்ஸுக்கு கொஞ்சம் காஃபி ஹவுசஸ் உண்டு. டோரிஸ்க்கு அவங்க போய் கூட்டம் நடத்துறதுக்கான சில விஷயங்கள் உண்டு. இப்போ ஒரு கட்சி ரீதியா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. காவேரி மருத்துவமனை அப்படின்னா அது எந்த கட்சிக்குள்ளதுன்னு நமக்கு தெரியும். இந்த கல்லூரி இது இந்த கட்சிக்குள்ளதுன்னு தெரியும் இல்லையா? அதே மாதிரி இந்த காஃபி ஹவுசஸ்லயும் விக்ஸ் பார்ட்டிஸ் போகக்கூடிய காஃபி ஹவுஸ் இருக்குது. டோரிஸ் போறதுக்கான தனியா காஃபி ஹவுசஸ் இருக்குது. அங்கதான் அவங்க அந்த பொலிட்டிக்கல் மீட்டிங் எல்லாம் போட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், எந்தெந்த ரைட்டர்ஸ் வந்து விக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எந்தெந்த ரைட்டர்ஸ் டோரிஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கறத லிஸ்ட் எடுத்துக்கங்க. அகைன் ஸ்விஃப்ட்டுக்கு வர்றோம். At his residence at Moor Park, he met Arthur Johnson and he acted as her tutor and given her a nickname Stella. அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்கிறாரு?
ஸ்டெல்லா அப்படிங்கிற ஒரு பட்ட பெயர் கொடுக்கப்படுது. He recorded his experiences and thoughts during this difficult time. அதாவது குளோரியல் எவல்யூஷனால தன்னுடைய இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி வர்றாரு. இங்க ப்ரொஃபஷனுக்கு கஷ்டப்படுறாரு. ஓகே, இதெல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. லாங் சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸ் டு எஸ்தர் ஜான்சன். எஸ்தர் ஜான்சன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் பட்ட அனுபவங்களை எல்லாம் கடிதமாக எழுதுகிறார். ஓகேங்களா? அண்ட் பாருங்க, இது அது என்ன ஆகுதுன்னா, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கலெக்டட் அண்ட் பப்ளிஷ் ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஜர்னல் டு ஸ்டெல்லா. ஸ்டெல்லாக்கு எழுதின லெட்டர்ஸ், ஜர்னல் டு ஸ்டெல்லா அப்படிங்கிற பெயர்ல அவருடைய மறைவுக்கு முன்னாடி அதெல்லாம் வெளிவருது. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஃப்டினுடைய ஒர்க் தானா இதெல்லாம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு தவிர்த்து இது அனைத்தையும் நீங்க காணாம படிச்சு வச்சுக்க முடியுமா? ஸ்விஃப்ட்டுக்கு ஒரு 15 ஒர்க்கு, அப்புறம் ராபின்சன் குரூசோக்கு ஒரு 5 ஒர்க்கு. சாரி, ராபின்சன் குரூசோ இஸ் த நேம் ஆஃப் த ஒர்க். டேனியல் டீஃபோக்கு ஒரு 10 ஒர்க்கு. ஏன்னா ராபின்சன் குரூசோ அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நமக்கு உள்ளார்ந்த ஒரு கேரக்டரா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஃபைன். டேனியல் டீஃபோக்கு ஒரு 10 ஒர்க்கு. இனி ஜான்சன் படிக்கும்போது ஒரு 25 ஒர்க்கு. அப்படிங்கறது அவ்வளவுத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க காணாம எழுத போகவில்லை. நெட் செட்டை பொறுத்தவரையிலையும் நீங்க என்ன பண்ண போறீங்க? இது இவன் ஒர்க்கா இல்ல இவன் ஒர்க் இல்லையா அப்படிங்கறத தான் நீ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏதோ ஒரு க்ளூவை வச்சு நீங்க இதை அவ்வளவுத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. அதாவது எப்படி வைக்கணும்? காணா பாடமாக இல்ல, இதை பார்த்தா இது ஸ்விஃப்டினுடைய ஒர்க் இல்ல அப்படிங்கிற அளவுல தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம சொல்லுவோம் ஜர்னல் டு ஸ்டெல்லா. ஸ்டெல்லா யாருன்னு தெரியும். அவருக்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் கலெக்ஷன் ஆக்கி எழுதினாங்க. அவருடைய மறைவுக்கு பின்னாடி தான் அது பப்ளிஷ் ஆச்சுது. இப்ப இது ஞாபகத்துல இருக்கும். கலிவர்ஸ் டிராவல்ஸ் யாருக்கும் மறக்காது. அப்புறம் டேல் ஆஃப் டப், பேட்டில் ஆஃப் தி புக்ஸ், இதெல்லாம் நீங்க நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில ஸ்விஃப்ட் கூட அடையாளப்படுத்தி வச்சுக்கணும். ஸ்விஃப்ட்னா சேஞ்ச் ஆகுறது இல்லைங்களா? டப்பு, டேலு, இதெல்லாம் வச்சு ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கணும். டப்பு ஸ்விஃப்ட் அப்படின்னு பெயர் பொருத்தமா வச்சுக்கலாம். பேட்டில் ஆஃப் தி புக்ஸ், புக் எல்லாம் சண்டை போட்டுதான் அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்கிறாரு பாருங்க. ஸ்விஃப்ட் டப்பு, இங்க சண்டை அகைன். அடுத்தது டிராப்பியஸ் லெட்டர்ஸ், இது கூட சேர்த்து வச்சுக்கோங்க. ஜேர்னல்லையும் என்னது, ஜேர்னல் டு ஸ்டெல்லாவும் கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் தான். இங்க டிராப்பியஸ் லெட்டர்ஸும் லெட்டர்ஸ் தான். அப்ப ஸ்விஃப்ட் வந்து லெட்டர்ஸ் எழுதுறதுல வல்லவரு அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். தென் பிக்கர் ஸ்டாஃப், பேட்ரிஜ் பேப்பர்ஸ், லெட்டர்ஸ் பேப்பர்ஸ், இப்படி ஒண்ணுக்கு ஒரு சின்ன சின்ன சம்பந்தம் வச்சுக்கலாம். ஆன் த டெத் ஆஃப் டாக்டர் ஸ்விஃப்ட், இது அவரே எழுதிப்பாரு. அவர் தன்னைத்தானே அவர் தன்னுடைய ஒரு இறுதி இதை அவர் எழுதிப்பாரு. ஓகேங்களா? இப்படி என்ன பண்ணலாம் பாருங்க. மெடிடேஷன் ஆன ப்ரூம் ஸ்டிக். ஆக்சுவலா இது உண்மையான ப்ரூம் ஸ்டிக் இல்ல, இது வேற மீனிங் அதுல கொடுத்திருப்பாங்க. மெடிடேஷன் ஆன ப்ரூம் ஸ்டிக், இப்படி எல்லாம் பாருங்க. லெட்டரு, பேப்பரு, இதெல்லாத்தையும் மாத்துறதுக்கு ப்ரூம் ஸ்டிக், தன்னைத்தானே சாவுக்கு ஒண்ணு எழுதியிருக்காரு. இப்படி ஏதோ ஒரு வகையில ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்க, இது போதுமானது. காணா பாடம் செய்ய வேண்டாம். At the time of James II reign, ஸ்விஃப்ட் திரும்பி இங்கிலாந்து விட்டு போறாரு. ஓகேங்களா? லெஃப்ட் இங்கிலாந்து அண்ட் பிகம் செக்ரட்டரி டு வில்லியம் டெம்பிள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வில்லியம் டெம்பிள்னா யாருன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அவருக்கு செக்ரட்டரி ஆயிட்டார். He wrote the Battle of the Books. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் Battle of the Books. To defend his patron வில்லியம் டெம்பிள்ஸ். வில்லியம் டெம்பிளும் ஒரு எழுத்தாளரும் கூட. அப்ப இன்னொரு பதவிக்கு இருக்கு அவருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் நீங்க. வில்லியம் டெம்பிள் ஒரு ஒர்க் எழுதுறாரு. எஸ்ஸே அப்பான் த ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் லேர்னிங். எஸ்ஸே அப்பான் த ஏன்ஷியன்ட், முன்னாடி படிச்சது எப்படி, இப்ப படிச்சது எப்படி அப்படின்னு ஒரு எஸ்ஸே எழுதுறாரு. அதை டிஃபெண்ட் பண்றாரு, அதை காத்து நிறுத்துறாரு யாரு? ஸ்விஃப்ட் அவருடைய ஒர்க் மூலமாக, அந்த பேட்டில் ஆஃப் தி புக்ஸ் மூலமாக. தென் வில்லியம் டெம்பிள் ஒர்க்கை யார் அட்டாக் பண்ணாங்க, ஏன் அவர் பாதுகாக்க வேண்டியது இருந்து அப்படின்னு கேள்வி எழுப்புனீங்கன்னா, வில்லியம் டெம்பிள்ஸ் ஒர்க் வாஸ் அட்டாக்டு பை ரிச்சர்ட் பென்ட்லி அண்ட் வில்லியம் ஆர்டன். WOTTON, வில்லியம் ஆர்டன் அப்படிங்கிறவரால அட்டாக் பண்ணப்பட்டது. எப்பவுமே ஒரு இணைந்து கைகள் நண்பர்கள் இருக்கிறாங்க. நீங்க ரொமான்டிக் ரிவைவல் டைம்லயும் பார்க்கலாம் அந்த நண்பர்களை. ஒருத்தனை சொன்னா இன்னொருத்தனுக்கு கோவம் வந்துடும். இப்போ மாறி மாறி தன்னுடைய நண்பனை சொன்னவன இன்னொருத்தன் அடிக்கிறதுக்கு வருவான். இப்படி ஒரு எலிஜி ஒர்க் இருக்குதுப்பா. ஒரு பெரிய கவிஞன், அவனை கிரிட்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணியே கொண்டுட்டாங்க அப்படின்னு இன்னொரு ரொமான்டிக் ரைட்டர் ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க் எழுதுறாரு. எந்த ஒர்க்கு?
அந்த இறந்து போன நண்பர் யாரு அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க. That Temple died 1699. Swift again returned to Dublin as chaplain to Lord Betherley. 1701 ஒரு வராரு. Again, Jonathan Swift visited London with Burghley. யாரு இந்த லார்ட் பர்கர்லி சாப்ளினா போறாரு இல்லைங்களா, அவர் கூட லண்டன் வராரு. அங்க வந்து பப்ளிஷ் பண்றக்கூடிய ஒர்க் பாருங்க, Discourse of the Contest and Dissensions in Athens and Rome. ஏதென்ஸ் எங்கப்பா இருக்கு? ரைட் டு ஆன்சர். நவ் இன்றைய காலகட்டத்தில் ஏதென்ஸ் அப்படிங்கிறது எங்க அமைஞ்சிருக்கு? 1708 he invented the character Isaac Bickerstaff. ஏற்கனவே இந்த ஒர்க் பார்த்தோம், ஒரு வாட்டி கூட பாருங்க. Bickerstaff, the Bickerstaff Patridge Papers, letters, papers, இதெல்லாம் ஸ்விஃப்ட்னுடையது, ஞாபகம் இருக்கட்டும். So Isaac Bickerstaff, which appeared in his series of essay Predictions of the Ensuing Year. அவர் மீட் பண்ணது எல்லாத்தையும் இந்த எஸ்ஸேல சொல்லியிருக்காரு. Predictions of the Ensuing Year. இங்கிலாந்தினுடைய விசிட் டைம்ல அவர் எழுதினது ரொம்ப முக்கியமான ஒர்க்ஸ். A Tale of a Tub, Battle of Books. ஏற்கனவே அவர் எழுதின ஒர்க் எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டோம், ஒரு அட்டாச் பண்ணி வச்சுட்டோம். திரும்ப அந்த ஒர்க்கை பத்தின சிறப்பு அம்சங்களை தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க, ரைட்? Verses on the death of Dr. Swift. His own obituary. Obituaryனா ஒரு இரங்கற்பா மாதிரி. எலிஜி இறந்ததுக்கு அப்புறம் இது வந்து என்ன சொல்றது, அவங்க நினைவாக எழுதப்படக்கூடிய ஒரு ஒர்க் தான் அது ஆபிச்சுவரி ஒர்க், அந்த ஃபைனல் எழுதக்கூடியது. ட்ரைடன் ஸ்விஃப்ட பத்தி சொல்லக்கூடிய ஒரு வாசகம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. Cousin Swift, you shall never be a poet. Cousin Swift, you shall never be a poet. நீ கவிஞனா இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. ஜொனதன் ஸ்விஃப்டினுடைய ஒர்க்ஸ்லயே ரொம்ப ஃபேமஸான, உலக அளவுல இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒர்க்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் லிட்டரரி ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி உலக அளவுல எல்லாரும் படிச்ச ஒரு ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலிவர்ஸ் டிராவல்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ கலிவர்ஸ் டிராவல்ஸ்ல இருந்து கேள்விகள், அதை சார்ந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு வருது. கலிவர்ஸ் டிராவல்ஸ்னுடைய சம்மரி முதல்ல அஸ் அ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கலிவர்ஸ் டிராவல்ஸ்னுடைய முதல் புத்தகத்தை மட்டும் படிச்சு முடிச்சுட்டு நான் கலிவர்ஸ் டிராவல்ஸ் முடிச்சுட்டேன்னு போகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது கலிவர்ஸ் டிராவல்ஸ்னுடைய சம்மரியை நல்லபடியா முடியுங்க. நான் இப்போ கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்லைட்ஸையுமே தயவு செய்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு வைங்க. அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு ஷார்ட் சம்மரி மாதிரி உங்களுக்கு உதவும். மற்றபடி இன்னும் டீட்டெயில்டா பண்ணணும்னா நீங்க கூகுள் பண்ணுங்க, நிறைய எக்கச்சக்கமான சைட்ஸ்ல கலிவர்ஸ் டிராவல்ஸ்னுடைய டீட்டெயில்டு சம்மரி இருக்குது. அதெல்லாம் பின்னாடி நீங்க இஃப் யூ ஹேவ் எனஃப் டைம் அது நல்லா படிச்சுக்கோங்க. மற்றபடி கண்டிப்பா எல்லாத்தினுடைய சம்மரியும் நம்ம படிச்சுக்கோங்க. இதனுடைய டைட்டில் முதல்ல பார்ப்போம். டிராவல்ஸ் இன்டு செவரல் ரிமோட் நேஷன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் இன் 4 பார்ட்ஸ். பாருங்க, 4 புத்தகங்களை இது உள்ளடக்கியது. யார் இந்த டிராவலிங் போறாங்க? பை லெமுவல் கலிவர். இதை வந்து நம்ம ஸ்விஃப்டினுடைய புனைப்பெயராகவும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அ சர்ஜன் அண்ட் தென் அ கேப்டன் ஆஃப் செவரல் ஷிப்ஸ். அனானிமஸ்லி இதை எழுதி தள்ளிடுறாரு. இட்ஸ் அ ப்ரோஸ் சட்டையர். திரும்ப திரும்ப அந்த சட்டையர் அப்படிங்கிற வார்த்தை திரும்பி வருது, ஞாபகம் இருக்கட்டும். கொரேஷியன் சட்டையர், ஜுவனல் சட்டையர், இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோஸ் சட்டையர், மெனிபியன் சட்டையர் அப்படிங்கிற ஒரு வகையில் இதை எழுதிக்கிறாரு. இதனுடைய ப்ரொடகனிஸ்ட் பாருங்க, லெமுவல் கலிவர். ஓகே, ஃபர்ஸ்ட் கலிவர் டிராவல்ஸ் முதல் புத்தகம் பாத்தீங்கன்னா வாயேஜ் டு லில்லிபுட். இது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த புலி அப்படின்னு ஒரு படம் வந்திருந்தது. தளபதி விஜயனுடைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா லில்லிபுட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. அந்த புலி படத்துல குட்டியான ஆட்களா இருப்பாங்க. அல்லது சதுரங்க வேட்டை அப்படிங்கிற மூவி திரும்ப திரும்ப படங்கள்ல இருந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்றதுக்கான காரணம், நம்ம அந்த அளவுக்கு நாவல்ஸ், டிராமா எல்லாம் பார்த்துருக்க மாட்டோம் லிட்டரரி ஒர்க்ஸ்ல. ஸோ நம்ம சினிமேட்டிக் வேர்ல்டுல தான் நம்ம இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கோம். நமக்கு ஆர்ட் அப்படின்னாலே சினிமா தான் முதல்ல வரும். ஸோ அந்த வகையில அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நான் கோட் பண்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த மாதிரி குட்டியான மனுஷங்க இருக்கக்கூடிய ஒரு உலகம். அதான்
வாயேஜ் டு லில்லிபுட். இந்த இயரையும் குறிச்சு வச்சுக்கணும். 4th May 1699 இருந்து 13 April 1702 வரைக்கும் அந்த டிராவல், அந்த கடல் பயணமானது நடக்கும். அவர் போய் மாட்டிக்கிட்டு திரும்பி வர்றது வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். ஷிப் ரெக் ஆகுது. ஒரு வாயேஜ் போறாரு, கடல் பயணம் மேற்கொள்றாரு, ஷிப் ரெக் ஆகுது. கலிவர் எங்க போய் தன்னை பாக்குறாரு அப்படின்னா அந்த லில்லிபுட்டியன்ஸனுடைய ஏரியா, லேண்ட் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா, ரொம்ப குட்டியான உலக மக்களுடைய உலகம். எவ்வளவு அளவு இருப்பாங்க அப்படின்னா 6 inches டால், 6 இன்ச்சு தான் டால் இருப்பாங்க. உங்களுடைய ஸ்கேல் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே, 6 inches அப்படிங்கிறது எவ்வளவுன்னு பாட்டு. Despite his initial usefulness, he clashes with their petty politics and rigid traditions. அவங்களுக்கு இவர் ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தாலும் ஆனா அதெல்லாமே கடைசியா இவருக்கு அவஸ்தையா தான் முடியுது. இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலிவர் எந்த சைஸ்ல இருக்காரு, இந்த லில்லிபுட்டியன்ஸ் எல்லாம் எந்த சைஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த சீன் பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த கலிவர்ஸ் ஏதோ தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி இவரை கட்டி வைக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. பாருங்க, அந்த நம்ம ஊர்ல யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன நூல் இருக்குது பாத்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு பெரிய ரோப். இவங்களை அதாவது ஒரு முழு மனிதனா அவங்க ஒரு கோஸ்டா கன்சிடர் பண்றாங்க. பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கட்டி போட்டுறாங்க. அவரு கையும் காலையும் அசைச்சிட்டு எழும்பும் போது இதெல்லாம் அத்து தள்ளி வந்துருவார். சரிங்களா, இப்படி நிறைய சுவாரஸ்யமான அந்த உருவ சம்பந்தமான விஷயங்கள் அங்க நிறைய நடக்கும். He eventually escapes to the neighboring island of Blue Fusku. அந்த ஸ்பெல்ல நிறைய வித்தியாசம் வரலாம். அது உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வாசிக்கோங்க. இது ஒரு பர்சனல், ஒரு ப்ராப்பர் நவுன் இது. ப்ளீஃபிஸ்கு. சரிங்களா, எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி ஸ்பெல் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு இங்கிலாந்து. ஓகேங்களா, அங்க போய் அங்க இருந்து இங்கிலாந்துக்கு வந்துடுறாரு. அடுத்தது பார்ட் 2, a voyage to Brobdingnag. ஓகேங்களா, ப்ரோ பி வரைக்கும் Brobdingnag, Brobdingnag. சரிங்களா, அடுத்தது அகைன் டைமிங் 1702 to 1706 அந்த டேட் வரைக்கும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுல என்ன வித்தியாசம் ஆகுதுன்னா அங்க இவர் பெரிய ஆளா இருந்தாரு, அங்க வாழ்ந்த மக்கள் சின்னவங்களா இருந்தாங்க. அடுத்தது போகக்கூடிய இடத்துல இவர் மனுஷ ரூபத்துல இருக்காரு, அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஜெயின்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய உருவமுடையவர்களாக இருக்காங்க. கலிவர்ஸ் லேண்ட்ஸ் இன் Brobdingnag, லேண்ட் ஆஃப் ஜெயின்ஸ். எவ்வளவு அடி நீளம்? 72 அடி. நம்ம மக்கள் சராசரியா ஒரு 5ல இருந்து 6 அடி தான் நாம இருப்போம். அதிகபட்ச ஹைட்ல இருக்கக்கூடியவங்க 7 அடி இருப்பாங்க. மினிமம் 5 அடி தான் நம்ம, 4 அடி 5 அடி இதுதான் நம்மளுடைய ஹைட். ஆனா அவங்க 72 அடி இருக்கிறாங்க. சோ அப்படிப்பட்டவங்க கூட இவர் வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து. He becomes a novelty for a farmer, then a court jester for a king. அதாவது ஒருத்தருக்கு அடிமையாகவும் பின்னாடி ஒரு ஒரு மாறுவேஷம் போடக்கூடிய, அதாவது என்ன சொல்லுவோம், ஜோக்கர் மாதிரி. நம்ம ஊர்லயே உயரம் குறைவாக குள்ளமாக இருந்தா அவங்க ஜோக்கருக்கு எடுத்துருவாங்க இல்லையா, அது மாதிரி அங்க ஒரு ஜஸ்டிங் பண்றதுக்காக இவரை எடுத்து வச்சிருந்தாங்க. ஓகே, ஒரு கிங்கனுடைய பொண்ணு தான் இவரை இவரை வச்சு நல்லா விளையாடிக்கிட்டே இருப்பான். While he witnesses some kindness, he mostly treated as a curiosity and longs for home. அங்க அவருக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருந்த போதும் அவரு திரும்பி வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஹோம் சிக் அவரை ரொம்ப பாதிச்சது. அங்கேயும் ஒரு மங்கியினுடைய ஹெல்ப்போட அவர் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. தென் பார்ட் 3. இந்த 4 பார்ட்லயுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கக்கூடியது, இல்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த பார்ட் 3. பாருங்க, The Voyage to Laputa, Valnipati, Lugnut, Glubdubdrip and Japan. பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொரு இடத்தினுடைய ஒரு சிம்பிள். அவரு யாரெல்லாம் பார்க்கணும், இல்ல யாரெல்லாம் பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசணும்னு நினைச்சாரோ அந்தந்த இடங்களை பத்தி ஒரு சின்ன சின்ன சிம்பிள் தான் லப்புட்டா, பால்னிபாதி இதெல்லாமே. ஓகே, பாருங்க, த ஃபிளைங் ஐலாண்ட். இந்த லப்புட்டா அப்படிங்கிறது ஒரு ஃபிளைங் ஐலாண்ட், அப்படியே மிதந்துட்டு சுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கும். Where absent-minded scholars neglect their own country. ஸ்காலர் அங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தங்களுடைய நாடு எது அப்படிங்கிறத தாங்களே மறந்துகிட்டு அங்க சுத்திட்டு தெரியக்கூடிய ஃபுட். Where absent-minded scholars neglect their own country. Valnipati, a land burst with impractical science project. உலகத்துல நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது அப்படிங்கிற விஷயங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. கல்கின்னு ஒரு படம் இப்ப வந்தது ரீசெண்டா, அந்த மாதிரி.
தென் அடுத்தது பாருங்க லக்னாக். Gullivers means immortal who are tired of living forever. அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பர்சன். நீங்க இப்ப ரீரைட்டிங் பத்தி படிக்கிறதா இருந்தா இந்த இப்ப நாம சொன்ன ஒரு படம் கல்கி அப்படிங்கிறத நீங்க ஒரு கோட்டிங்கா எடுத்துக்கலாம். ரீரைட்டிங், மேஜிக்கல் ரியலிசம், தியரிட்டிக்கலா பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்குது. அது எல்லாமே ஒரே மாதிரி. இந்த லபூட்டா, அப்புறம் இந்த லக்னாக், இது எல்லாமே அந்த கல்கியினுடைய வேர்ஷன் தான். அது மாதிரி நிறைய நாவல்ஸ் வந்திருக்குது. ஸோ அஸ் அ ரிசர்ச் பர்சன், நீங்க வந்து ஏதாவது கொஞ்சம் புதுசா நீங்க ரிசர்ச் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்ஸை நீங்க செலக்ட் பண்ணலாம். அது ஒரு மகாபாரத கதையை எடுத்து ரீரைட்டிங்கா எழுதியிருக்கிறாங்க. இட்ஸ் அ ஃபைன் ஒன். இஃப் யூ வாண்ட் டு எனி லிட்ரேச்சர் சம்பந்தமான ஏதாவது மூவிஸ், ரீரைட்டிங், போஸ்ட் மாடர்னிசம் சம்பந்தமான மூவிஸ் பார்க்கணும்னா இந்த கல்கி ஒரு ஃபைனான எக்ஸாம்பிள் பார்த்துக்க. ரைட், இங்க பாருங்க லக்னாக் அங்க வந்து இறப்பே இல்லாம இம்மார்டல்ஸா இருக்கக்கூடிய மக்களை அவர் மீட் பண்றாரு. where he speaks with historical figures. வரலாற்று காலங்கள்ல இருந்த பெரிய பெரிய ஃபிகர்ஸ் அங்க அப்பியர் ஆகுறாங்க. அடுத்தது இது நிறைய இமிட்டேட் பண்ணி, இந்த ஒரு புக்கை இமிட்டேட் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் பின்னால வந்திருக்குது. ஹயவதனா அப்படிங்கிற ஒர்க் இந்தியன் லிட்டரேச்சர்ல இருக்கும், பார்த்திருப்பீங்க. ஸோ ட்ரை டு கெட் த சம்மரி ஆஃப் ஹயவதனா பை கிரீஷ் கர்னாடு. அதுவும் இதே மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கக்கூடிய சின்னதா ஒரு சிம்பிள் இருக்கும். இதே சிம்பிள் வாயேஜ் டு த லேண்ட் ஆஃப் ஹொயினம்ஸ். ஓகேங்களா, 1710 to 15. ஜஸ்ட் நத்திங், சொசைட்டி ஆஃப் இன்டெலிஜென்ட் ஹார்சஸ். அந்த ஊரையே ஆட்சி பண்றது குதிரைகள் தான். அங்க ஒரு ஆட் பர்சனா இவர் போய் மாட்டிக்கிறார். தே ஆர் ரூல்டு பை ரீசன் அண்ட் ஹேவ் நோ யூஸ் ஆஃப் வயலன்ஸ் ஆர் கிரேட். ஓகேங்களா, அவங்க ஒரு லாஜிக்கலோட ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அங்க எந்த இதுக்கு யூஸ் இல்லை அப்படின்னா வயலன்ஸுக்கும் பேராசைக்கும் அங்க இடமே இல்லை. The Yagus, filthy human-like creatures, serve Oinums. அந்த குதிரைகளுக்கு பணி செய்து கொண்டிருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா யாகூஸ். அத மனுஷங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, filthy human-like creatures தான். மனுஷங்களை மாதிரி என்னது கெட்ட குணம் படைத்த ஒரு உயிரினம் தான் அங்க அதுகளுக்கு வேலை பண்ணிட்டு இருந்ததுங்களாம். Disillusioned with humanity after seeing the Yagus, Gulliver struggles to return to normal life. அதுகளை பார்த்த அப்புறம் அவர் திரும்ப நார்மல் லைஃப் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. யாரு? கலிவஸ். இதெல்லாமே ஒரு சட்டையர். நான் ஏற்கனவே சொல்றேன், he is a strong man of சட்டையர் இல்லைங்களா. அப்படி எல்லா விஷயங்கள்லையும் சட்டையரிஸ்டா கொண்டு வர்றாரு. இன்னொரு ஒர்க் பாருங்க, இந்த மாடஸ்ட் ப்ரப்போசல். முக்கியமான ஒர்க் வந்து கலிவர்ஸ் டிராவல்ஸ். இன்னும் டீடைல்டான சம்மரி எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் முதல்ல எல்லா போர்ஷனையும் முடிங்க, தென் கெட் ஃபுல் சம்மரி. A modest proposal for preventing the children of poor people from being a burden to their parents or country, or for making them beneficial to the public. ஸ்பெல்லிங் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது எதுக்கு நம்ம ஒரு பாயிண்டா எடுக்கிறோம்னா, இட்ஸ் an old question. ஓகேங்களா, இட்ஸ் an old question. இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படி பாருங்க, he proposes to solve the devastating poverty in Ireland. அயர்லாந்து என்னைக்குமே ஒரு டிபெண்டிங் கண்ட்ரியா தான் இருந்துக்கு தவிர ஒரு எல்லாம் நிறைந்த கண்ட்ரியாக அன்றைய காலகட்டத்துல இல்லை. ஸோ அந்த ஒரு பாவர்ட்டி நிலைமையினால அவங்க என்ன பண்ணாங்கன்னா புவர் சில்ட்ரனை பணக்கார ஃபேமிலிக்கு விற்கக்கூடிய ஒரு நிலைமையும், செல்லிங் புவர் சில்ட்ரன் as good for wealthy family. டிராபியர்ஸ் லெட்டர் முதலே ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு லெட்டர், அப்புறம் பேப்பர்ஸ், இதெல்லாம் யாருடையது? ஸ்விஃப்டினுடையது. இங்க டிராபியர்ஸ் லெட்டர். It's a collective name for a series of 7 pamphlets. It is a pamphleter too, இல்லைங்களா. 24ல இருந்து 25 வரைக்கும் வெளிவந்த 7 பேம்பலெட்னுடைய கலெக்ஷன் தான் என்னது டிராபியர்ஸ் லெட்டர் அப்படிங்கிறது. யார் பாருங்க, பை டீன் ஆஃப் செயின்ட் பேட்ரிக்ஸ் கேத்தட்ரல் இன் டப்ளின். வேற யாருள்ள குணப்ரான்சிட். To arouse public opinion in Ireland against the imposition of a privately minted copper coinage. துக்ளக் படிச்சிருப்போம், துக்ளக் பை கிரீஷ் கர்னாட். அதுலயும் இதே பிளாட் வச்சிருப்பாங்க. ஏன் முகமது பின் துக்ளக் ஒரு ஃபெயிலியரான ஒரு பர்சனா இருந்தாருன்னா இதனாலதான். அதே பிரச்சனை தான் இங்கேயும்.
ப்ராப்பர் காயினேஜ் அடிக்கிறத பிரிண்ட் பண்றத வந்து ஸ்விஃப்ட் வந்து அதுல வந்து என்ன பண்றாரு, சாட்டுறாரு. வேற ஒண்ணும் இல்லப்பா. இதை ரொம்ப நீங்க இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இந்திய அரசாங்கம் காயின் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு காயினுக்கு வந்து ₹1 காயின்னாலும் ₹2 செலவழிச்சு போடுற மாதிரி இருக்குது. ₹5 நோட் அடிக்கணும்னா ₹7 செலவு பண்ற மாதிரி இருக்குது. ₹2000 நோட் அடிக்கணும்னா ₹100 செலவு பண்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தப்பு. ஏன் இந்த அளவுல காஸ்ட அவங்க செலவு பண்றாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் அந்த டிமானிட்டைசேஷன் டைம்ல ரைஸ் பண்றாங்க. அப்ப அதுல நிறைய டிஸ்கஷன் வந்தது. அதுல டிஸ்கஷனுடைய ஒரு ரிசல்ட்டை நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்றேன். ஒரு பணம் ஒரு குவாலிட்டியில தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதை ஏன் இந்த குவாலிட்டி குறைஞ்ச விஷயங்களை நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முகமது பின் துக்ளக்னுடைய ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள். மக்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டல் மூலமாக நீங்க நோட்டையோ காயினையோ ரெடி பண்ணும்போது மக்கள் வீட்டுல வச்சு அதை பிரிண்ட் பண்ணிடுவாங்க. இப்ப பணத்துக்கு ஒரு மதிப்பு இல்லாம போயிடும். ஸோ இதுதான் மெயின் ரீசனாக இருந்தது. ஸோ உங்களுக்கு அந்த முகமது பின் துக்ளக் கதை படிச்சிருந்தீங்கன்னா இது ரொம்ப இன்னும் புரியும். புரியாதவங்க லைட் ஜஸ்ட் ஒரு ரீடிங் கொடுங்க. துக்ளக் பை கிரீஷ் கர்னாட், அது பிஜிடிஆர்பிலையும் இருக்குது. ஃபைன். தென் நீங்க வந்து வில்லியம் வுட் was granted letters patent to mine the coin and Swift saw the licensing of the patent as corrupt. இப்படி நீ லைசன்ஸ் வாங்கி பிரிண்ட் பண்றதுங்கிறது தப்பு. In response, Swift represented Ireland as continuously and financially independent of Britain in Drapier's life. இங்கிலாந்து கிட்ட எந்த ஒரு அடியும் பணியாத, எந்த ஒரு அடிமைத்தனத்தையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடாக அயர்லாண்டை அவர் பாவிச்சார். சரி, ஜான் கே ஸ்விஃப்ட்டுக்கு அடுத்தபடியே நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு மைனரான ஒரு ரைட்டிங் ஜான் கே. ஜான் கே அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு பெக்கர்ஸ் ஓப்ரா, பல முறை நெட்ல கேட்டுட்டாங்க. பெக்கர்ஸ் ஓப்ரா, அப்புறம் ஸ்கிரிப்லர்ஸ் கிளப். அவர் எந்த மெம்பர், எந்த கிளப்ல சார்ந்தவர் அப்படின்னா ஸ்கிரிப்லர்ஸ் கிளப். அகைன் நீங்க நோட் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா லிட்டரரி ஃபார்ம்ஸ் நோட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரிப்லர்ஸ் கிளப் அப்படிங்கிறத ஒரு டைட்டில் போடுங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு அமைப்புகளா, ஒவ்வொரு ரைட்டர் சார்ந்த அமைப்புகளா நம்ம ஒரு மூவ்மெண்ட்ஸா சொல்லிட்டு வரும்போது இப்படியே சாசர் பீரியட்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வந்துட்டோம். மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ், யூனிவர்சிட்டி விட்ஸ், கெவாலியர் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா இப்ப ஸ்கிரிப்லர்ஸ் கிளப்பையும் அழகா போடலாம். அதே வரிசையில இந்த காலகட்டமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் கூட நீங்க விட்டுட்டு போக மாட்டீங்க. அழகா இது லிட்டரரி ஃபார்ம்ஸ் நோட்ல எழுதிருங்க. ஸ்கிரிப்லர்ஸ் கிளப் வேற யாரெல்லாம் ஜான் கே கூட மெம்பர்ஸா இருந்தாங்க கூட ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, 1685 to 1732 பார்க்கும்போது ஸ்விஃப்ட்னுடைய சமகாலத்தவர். அவருடைய முக்கியமான ஒர்க் பெக்கர்ஸ் ஓப்ரா 1728ல அது வெளிவருது. அகைன் he wrote 6 pastoral. 15 he produced what do you call it a dramatic skit நாடகம் தானே on contemporary tragedy with special reference to Thomas Ordway's Venice Preserved. தாமஸ் ஆட்வே அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருடைய வெனிஸ் பிரிசர்வ்டு அப்படிங்கிறதுக்கு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் வச்சு இந்த ஒர்க்கை, இந்த டிராமாட்டிக்ஸ் கிட்ட அவர் போடுறாரு. எப்போ 1715ல. இப்போ ஜான் கேல ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு ஸ்கிரிப்லர்ஸ் கிளப், இன்னொன்னு பெக்கர்ஸ் ஓப்ரா. He produced the comedy 3 hours after marriage. திருமணத்திற்கு பிறகு 3 மணி நேரம் அப்படின்னு சொல்றாரு. செயின்ஸ்பரி இவர் என்னன்னு சொல்றாரு பாருங்க, a kind of human lapdog. இதை நோட் பண்ணிக்கங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். a kind of human lapdog, அப்படியே மடியில வச்சு கொஞ்சம் கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. யாரு? கே. போப் கே என்ன சொல்றாரு பாருங்க, in wit a man simplicity as a child. எளிமையில பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையை போல. குழந்தை ரொம்ப வந்து ஒரு ஈகோ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்காது. எளிமையில அப்படி ஒரு குழந்தை. ஞானத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மனுஷன் மாதிரியான ஒரு ஆளுதான் கே. கே imitate Pope's home, Windsor Forest in his rural sport. ஜான் கே போப்ப தன்னுடைய ஒரு ஒர்க்ல இமிடேட் பண்றார். இவங்கெல்லாம் அதாவது போப் அப்படியே முடிச்சுட்டு வரக்கூடிய காலகட்டத்துல தான் இவங்க எழுதுறாங்க. Pope wrote the epitaph of Gay. கேயினுடைய அந்த இறுதி வாசகம் போப்னுடைய பாருங்க, லைஃப் இஸ் a just and all things show it.
ஐ தாட் சோ ஒன்ஸ் அண்ட் நவ் ஐ நோ இட். நான் ஒரு வாட்டி நினைச்சேன், இப்ப நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? கெயினுடைய ஒர்க்கு homes on several locations, a trivia or the odds of walking the streets of London, fable, Aeschylus, 3 hours after marriage. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்கும். இந்த 3 hours after marriage பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இட்ஸ் a collaborative work. கே, போப், ஜான் அர்பத்நாத் 3 பேரும் சேர்ந்து எழுதின ஒர்க். இந்த 3 hours இங்க 3 பேர், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 3 hours இங்க 3 பேர். Then ரூரல் ஸ்போர்ட்ஸ் போப்புக்கு டெடிகேட் பண்றாரு. ஷெப்பர்ட்ஸ் வீக், இட்ஸ் a parody of Ambrose Phillips Pastoral. Ambrose Phillips Pastoralக்கு எழுதின ஆம்ப்ரோஸ் பிலிப்ஸினுடைய பாஸ்டோரல் அப்படிங்கிற ஒர்க்குக்கான ஒரு பகடை தான் இந்த ஷெப்பர்ட்ஸ் வீக். அது பேரடினா பகடை பண்றது, கிண்டலும் கேலியுமா அப்படி எழுதுறது. ஓகேங்களா? அப்புறம் முக்கியமான ஒர்க் பெக்கர்ஸ் ஓபரா. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் கேரக்டரை வச்சு அந்த கதையை முடிச்சிருவோம். மேகீத், பீச்சம், அப்புறம் வந்து பாலி, லூசி என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தன் அதுக்கு 2 பொம்பளை பிள்ளைகளை சண்டை போடுது. ஓகேங்களா? மேகீத் a charming but treacherous highwayman. ஓகேங்களா? அவன் ஒரு திருட்டு பையன், ஆனா ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா. பீச்சம் அஃபென்ஸ். ஓகே, அதாவது இந்த திருட்டு பொருளை வாங்கக்கூடிய ஒரு ஆள் இந்த பீச்சம். அண்ட் இதனுடைய வில்லன் அவர். இந்த பாலி பீச்சமுடைய அப்பா. இந்த பாலி பீச்சம் யாரு? மஹீத்தினுடைய லவ், லேடி லவ். இப்போ அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றதா, மேகீத்துக்கு சப்போர்ட் பண்றதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இந்த பாலி இருக்கிறாங்க. லூசி மேகீத்தினுடைய 2வது காதலி. ஜெயிலஸ் டாட்டர். அவளுக்கு மேகீத்தினுடைய முதல் லவ் மேல ஜலக், அண்ட் அவ பழி வாங்கக்கூடிய எண்ணத்துல இருக்கிறான். சரி, இதுதான் கேரக்டர்ஸ் வச்சு பிளாட்டுக்குள்ள போயிடலாம். மேகீத் என்ன பண்றான், தொடக்க காலத்துல அந்த முதல் காதலிய மேரேஜ் பண்ணிக்கிறான். இது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. இத பீச்சம் என்ன பண்றாருன்னா, போலீஸுக்கு போட்டு கொடுத்துட்றான். என் பொண்ணைய மேரேஜ் பண்ற, நீ கொஞ்ச நாள் உள்ள இருந்துட்டு வா அப்படின்னு மேரேஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்றான். இதே மாதிரி ஒரு ஃபைனான ரைட்டர், ஒரு பெரிய கவிஞன், உலகத்தை தாண்டி எழுதக்கூடிய ஒரு கவிஞன், அவனுடைய மாமனாரும் இதே மாதிரி அவனை போட்டு கொடுத்தான். யாருங்கிறத சொல்லுங்க பாப்போம். ட்ரை டு ஆன்சர் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஒரு பெரிய கவிஞன், ஒரு ஒரு சாமியார் அளவுல எழுதக்கூடியவன். இதெல்லாம் கண்டுபிடிங்க. அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய முதலாளியுடைய பொண்ணைய கல்யாணம் பண்ணிப்பான், ஜாவடிப்பான். முதலாளி பிடிச்சி ஜெயில போடுது சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாருன்னு கண்டுபிடிங்க. ரைட். மேகீத் வந்து என்னன்னா, நிறைய பெண்கள் சுத்தி இருக்காங்க மேகீத்தை சுத்தி. அவனே ஒரு திருட்டு பையன், இவனை சுத்தி இருக்கிறதும் திருடர்கள் தான். குறிப்பா பாருங்க, அதுலயும் பெண்கள்ல விமன் தீவ்ஸ் அண்ட் ப்ராஸ்டியூட். அவன் என்ன பண்றான், இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயாவது போலான்னு சொல்லி ட்ரை பண்றான். பட் அதுல 2 பெண்கள் இவனை ஏமாத்தி திரும்பியும் ஜெயில பிடிச்சு போட்டுக்கிறாங்க. பாலி, லூசி முதல் காதலியும் 2வது காதலி 2 பேரும் மேகீத்தை சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் தனித்தனி ரீசன்ஸ். ஓகேங்களா? கடைசியா ஒரு ட்விஸ்ட். நான் ட்ரெடிஷனல் ரெசல்யூஷன்ல எந்த ஒரு சரியான முடிவும் எடுக்கப்படாம அது வந்து நிக்குது. நெக்ஸ்ட் ரைட்டர் பாருங்க, ஜான் அர்பத்நாட். ஜான் அர்பத்நாட் 1667 இதே இயர்ல தான் ஸ்விஃப்டும் பிறந்தாரு. ஞாபகம் இருக்கட்டும். 1667 1735. ஸ்காட்லாந்து ரைட்டர். ஸ்விஃப்ட் அயர்லாந்து, ஆங்கிலோ ஐரிஷ். ஞாபகம் இருக்கட்டும். ஆங்கிலோ ஐரிஷ் ஸ்விஃப்ட். கே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ். அப்புறம் ஜான் அர்பத்நாட் ஸ்காட்டிஷ். கே ஒரு வாட்டி கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் பயட். ஓகேங்களா? ஜான் அர்பத்நாட் ஸ்காட்டிஷ். இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த 3 ரைட்டர்ஸ்னுடைய அந்த நேஷனாலிட்டியையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சு. பிசிஷியன், satirist, polymath in London. polymath மேத்தமெட்டிக்ஸ் ஞாபகம் இருக்கட்டும். ஓகேங்களா? கான்ட்ரிபியூஷன் டு மேத்தமெட்டிக்ஸ் தான் அவரை ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஜான் கேய மாதிரியே ஸ்கிரிப்ட்லெஸ் கிளப்பை
ஃபார்ம்டு பிரதர்ஸ் கிளப். இங்க ஸ்கிரிப்ட்லெஸ் கிளப், இங்க இன்னொன்னு என்னது பிரதர்ஸ் கிளப். ஸ்விஃப்ட் கூட சேர்ந்து ஜான் அர்பத்நாட் வந்து பிரதர்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட்டை எடுத்துட்டு வர்றாரு. He wrote another work of medicine 35ல எழுதுறாரு அவருடைய இறக்கக்கூடிய தருவாயில. An essay concerning the efforts of air on human bodies. An essay concerning the efforts of air. மனித மூச்சு தான், வேற ஒன்றும் இல்லை, உயிர் தான். ஓகே. ஹிஸ்டரி ஆஃப் ஜான் ஃபுல் பொலிட்டிக்கல் சட்டியரா வெளிவருது. தென் he helped the Pope to write Dunciad. அவருடைய முக்கியமான ஒரு ஒர்க்கான டன்சியாட வெளிவருவதற்கு எழுதுவதற்கு யார் உதவி புரியுறாங்க அப்படின்னா ஜான் அர்பத் நாட். இந்த ஸ்கிரிப்ட்லெஸ் கிளப் ஆல்ரெடி ஒரு லிட்டரரி ஃபார்ம்ஸ் நோட் எழுத சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? தே மெட் ஒன்லி 1 year. அது எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்பத் நாட்டினுடைய வீட்டுல, ஜான் அர்பத் நாட்டினுடைய வீட்டுல தான் இந்த ஸ்கிரிப்ட்லெஸ் கிளப் வருடத்திற்கு ஒரு முறை மீட் பண்ணுவாங்க. when ஜார்ஜ் தி ஃபர்ஸ்ட் அவரு ஆட்சிக்கு வந்த அப்புறம் அர்பத்நாட் லாஸ்ட் ஆல் ஹிஸ் ராயல் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ஹவுஸ். இப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நீங்க உடனடியாக அடுத்தது பார்க்க வேண்டியது இவர் விக்ஸா டோரியா. ஆனி டோரிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பின்னாடி வந்து ஜார்ஜ் இவரை ரிசைன் பண்ண சொல்லி இருக்கிறாரு. இவருடைய எல்லா சர்வீசஸையும் கட் பண்ணி இருக்கிறாரு. அப்போ ஜார்ஜ் தி ஃபர்ஸ்ட் விக்ஸா டோரியா. தென் பாருங்க, புக் 3 ஆஃப் கலிவர்ஸ் டிராவல்ஸ் லைக்லி டு கம் ஃப்ரம் ஹிம்ஸ் ஆஃப் அர்பத்நாத். இந்த லபூட்டா, ஜப்பான், இந்த மாதிரி ஒரு டைட்டில் தேர்ட் புக்கு நீங்க பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? இந்த புக் வர்றதுக்கு ஒரு அடித்தளம் போட்டது யார் அப்படின்னா ஜான் அர்பத்நாட். 1731 அர்பத்நாட் published a work of popular medicine, an essay concerning the nature of ailments. இப்போ பாருங்க, மேத்தமெட்டிஷியன் மெடிசன் பத்தி ஒர்க்ஸ் எழுதுறாரு. ஸ்கிரிப்ட்லெஸ் கிளப்னுடைய ஒரு மெம்பரு. அவர் வீட்டில தான் மீட்டிங்கே நடக்கும். ஜார்ஜ் ஃபர்ஸ்ட் வந்த அப்புறம் அர்பத்நாட்டுக்கு எல்லாமே நாட்டுன்னு ஆகி போச்சுது இல்லைங்களா? எதுவுமே கொடுக்கல. இப்படிங்கிறத ஞாபகத்துல இருக்கட்டும். நெக்ஸ்ட், காலி கிப்பா. பேர் நல்லா இருக்கு, ஏதாவது கிரிக்கெட்டர் பிளேயர் மாதிரி. 1671 to 1757. காலி கிப்பா. இவர் இங்கிலீஷ், பியூரான இங்கிலீஷ் ரைட்டர், ஆக்டர், மேனேஜர், பிளே ரைட், போயட் லா. காலி கிப்பா 1730 to 1757க்குள்ள அவருடைய இறக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் சரசவி கவிஞராக இருக்கிறார். அவருடைய அவர் ஏற்படுத்தின கம்பெனிக்கே அவர் 25 பிளே எழுதி கொடுக்குறாரு. அது எங்க இருக்குதுன்னா ட்ரூரி லேண்ட்ல இருக்குது. ட்ரூரி லேண்ட்ல. He became famous when he was targeted by Alexander Pope in Dunciad. Dunciadல அந்த காலி கீப்பரை ஒரு அட்டாக் பண்ணுவாரு யாரு? போப். He wrote his colorful autobiography, an apology for the life of Collie Keeper in 1740. So like அந்த pseudonyms, அவார்ட்ஸ் அத மாதிரி எழுதும்போது ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா தனியா ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆட்டோபயோகிராஃபி இருக்கு. இப்ப ரீசன்ட்லி மலாலா ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காங்க. காந்திஜியினுடைய ஆட்டோபயோகிராஃபி என்னது? மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். அப்துல் கலாம்னுடைய ஆட்டோபயோகிராஃபி விங்ஸ் ஆஃப் ஃபயர். இப்படி ஒரு 20-25 முக்கியமான ஆட்டோபயோகிராஃபிஸ் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருக்குது. அதை எடுத்துக்கங்க. In Congress, William Congress played the double dealer. Kipper played the role of Lord Touchwood அப்படிங்கிற பிளே. அந்த ரோலை கேரக்டரை யார் பண்ணிக்கிட்டாங்க? காலி கிப்பர் பண்ணிக்கிட்டாங்க. அவருடைய மேஜர் ஒர்க்ஸ் லவ்ஸ் லாஸ்ட் ஷிஃப்ட். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காலி கிப்பர், காலி காலி ஆயிருவ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லவ்ஸ் லாஸ்ட் ஷிஃப்ட், கடைசியா லவ் செய்யக்கூடிய மாற்றம். கேர்லெஸ் ஹஸ்பண்ட், திரும்பி அந்த பேரு காலி கீப்பர், காலி ஆயிருவ. லவ்ல காலி ஆயிருவ, ஹஸ்பண்டா காலி ஆயிருவ. பாருங்க, கேர்லெஸ் ஹஸ்பண்டா. ஜஸ்ட் நான் சொல்லக்கூடிய எல்லா ஒரு பொருத்தங்களும் நீங்க உங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இது இவனுடைய ஒர்க்கு. அப்படிதான், காணாம படிப்பதற்கு இல்ல, பார்க்கும்போது தெரிஞ்சா போதும். காணாமல் எழுத சொல்லல. காலி கீப்பனுடைய ஒர்க் எல்லாம் காணாம எழுதுங்க அப்படி கேட்கலைங்க. பார்க்கும்போது இது காலி கீப்பரா இல்ல ஸ்விஃப்ட்னுடையதா அப்படிங்கிறது ஞாபகத்துல இருக்கணும். கேர்லெஸ், அதாவது அவர் காலி பண்ணிடுவாரு. அதனால லவ்வ காலி பண்ணிடுவாரு, ஹஸ்பண்ட காலி பண்ணிடுவாரு. லேடிஸ் லாஸ்ட் ஸ்டேக் எல்லாம் பாருங்க, கடைசி நாசமா போறது இந்த மாதிரி தான் இருக்கு. கேர்லெஸ் ஹஸ்பண்ட், லவ்ஸ் லாஸ்ட் ஷிஃப்ட்,
அப்புறம் த ப்ரொவோக்டு ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட்லயே 2 விதம். கேர்லெஸ் ஹஸ்பண்ட்ன்னு ஒண்ணு இருக்குது. ப்ரொவோக்டு ஹஸ்பண்ட்ன்னு இருக்குது. பொங்கி எழுந்த கணவன் வித் வான்ப்ரோ. வான்ப்ரோ கூட சேர்ந்து அத எழுதியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல பாருங்க. சாமுவேல் டெரிக் டிஸ்கிரைப்ட் த கேர்லெஸ் ஹஸ்பண்ட். இத என்ன சொல்றாரு பாருங்க. நாட் ஓன்லி த பெஸ்ட் காமெடி இன் இங்கிலீஷ் பட் இன் எனி அதர் லாங்குவேஜ். இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல. உலகத்துல எந்த மொழியில தேடி பார்த்தீங்கனாலும் இப்படி ஒரு காமெடியான ஒரு ஒர்க் இங்க இருக்காது. ஆமா. ஏன்னா ஹஸ்பண்ட் கேர்லெஸ் ஹஸ்பண்ட்ன்னு சொல்லியாச்சுன்னா அது பயங்கர காமெடி. இதே கேர்லெஸ் ஒய்ஃப்ன்னு எழுதியிருந்தா ஃபெமினிஸ்ட் எல்லாம் சண்டைக்கு வந்திருப்பாங்க. இஸ்ன்ட் இட்? ஃபைன். ஸோ இந்த 22வது நாள் வகுப்ப நாம இனிதே நிறைவு பண்றோம். ஸோ ஸ்ட்ரைட்டாவே நாம இனி அடுத்தது கன்டின்யூ பண்றது 30th கிளாஸ்ல இருந்தா நம்ம போக வேண்டியது இருக்கும். ஸோ இதற்கு முந்தைய வீடியோல நான் உங்களுடைய கம்பேக் பத்தி நம்மளுடைய அடுத்த வகுப்புகளுடைய கம்பேக் பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட்ஸ் வை தினசரி நம்ம வகுப்புல கொண்டு போவதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். உங்களுக்கு தேவையான சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அதை கண்டிப்பா இந்த எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போறது மாதிரி இருக்குது. கண்டிப்பா உங்களுடைய வெற்றியை சாத்தியமாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. என்னோட முடிஞ்ச முயற்சிகளை அது மூலமா பண்றேன். ரைட்.